Hello students, today we are going to see how to insert object in MS Word document. I will show you the video. First open the MS Word document. Okay, here I will show you how to insert the object. This inserting object option will help the user to insert many graphic forms, PowerPoint, Excel and many graphic files you can easily insert by using this option. Okay, ஸோ இப்போ நம்ம எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட்டில் எப்படி ஆப்ஜெக்ட் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஓகே, நிறையா ஃபைல்ஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கோ டு இன்சர்ட் அண்ட் கிளிக் ஆப்ஜெக்ட் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃப்ரம் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெக்ஸ்ட் ஃப்ரம் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு அதில் ஏதாவது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பிஸ்னஸ் லெட்டர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நான் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுக்க போகிறேன். ஸோ இன்சர்ட் கொடுத்தோன்னே அந்த பிஸ்னஸ் லெட்டர் இதில் ஈஸியாக வந்து ஷோ ஆகிடுச்சு. பிஸ்னஸ் லெட்டர் ஃபைல் ஆப்ஜெக்டை வந்து ஈஸியாக வந்து அந்த இன்சர்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே இன்சர்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி அதில் க்ரியேட் நியூ க்ரியேட் ஃப்ரம் ஃபைல் 2 இருக்குது. ஸோ க்ரியேட் நியூவில் நான் வந்து எதை கிளிக் பண்ண போகிறேன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் ஒர்க் ஷீட்டை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்க போகிறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா எம்எஸ் வேர்ட்லேயே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் வந்து இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு எது வேணுமோ வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு பிளேஸில் வச்சு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ஹைட் ஆகிடும். இப்போ நான் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஈஸியாக வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். மார்க்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெளியே வச்சு கிளிக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அது வந்து நார்மலாக இது மாதிரி ஆகிடும். இது மாதிரி ஹைடாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி மறுபடியும் இன்சர்ட் ஆப்ஜெக்ட் போயிட்டு க்ரியேட் நியூ க்ரியேட் ஃப்ரம் ஃபைல் இருக்குது, 2 இருக்குது அதே மாதிரி. ஸோ இதில் நீங்கள் க்ரியேட் நியூலையே மறுபடியும் நான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் ஒர்க் ஷீட்டே கிளிக் பண்ணியிருக்கேன். அதில் டிஸ்பிளே ஆஸ் ஐகான் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐகான் இருக்கும். அதில் நம்ம எந்த ஸ்டைல் ஆஃப் ஐக்கானை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். சேஞ்ச் ஐக்கான் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு எகெயின் இந்த ஓகே பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐக்கானாக வந்து எம்எஸ் வேர்டில் தெரியும். இப்போ வந்து இந்த எம்எஸ் வேர்டில் நீங்கள் இந்த எம்எஸ் எக்ஸலில் நீங்கள் எது வேணுமோ நோட் பண்ணிக்கலாம். எக்ஸல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அட்டாச் பண்ணணும், அந்த வேர்டோடு அட்டாச் பண்ணணும்னா நீங்கள் வந்து இதை ஈஸியாக வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் வந்து இப்போ வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மறுபடியும் இன்சர்ட் போயிட்டு அதில் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி க்ரியேட் நியூ க்ரியேட் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் க்ரியேட் ஃப்ரம் ஃபைல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதை கிளிக் பண்ண சொல்லும். நான் வந்து அப்ளிகேஷன் லெட்டர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறத கிளிக் பண்ண போகிறேன். ஸோ அப்ளிகேஷன் லெட்டர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுக்கலாம். இல்லை டிஸ்பிளே ஆஸ் ஐக்கானாக வேணும் அப்படின்னா டிஸ்பிளே ஆஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்து ஐக்கானாகவே காட்டும். இப்போ நம்மளோட எம்எஸ் வேர்டில் எம்எஸ் எக்ஸல் ஐக்கானையும் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம், எம்எஸ் வேர்டையும் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம், பவர் பாயிண்ட்டையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை இன்சர்ட் போயிட்டு நம்ம ப்ராப்பராக வந்து அந்த கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு இன்சர்ட் ஆகிடும். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்சர்ட் அதே மாதிரி க்ரியேட் ஃப்ரம் ஃபைல் கொடுத்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் கொடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து கிளிக் பண்ண போகிறேன்னா எக்ஸல் ஷீட்டை வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த எக்ஸல் ஷீட்டை வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன், இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் டெஸ்க்டாப்பில் எக்ஸல் சாம்பிள் அப்படிங்கிற ஒரு இது வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஐக்கானாக எனக்கு வேணுங்கிறதுனால ஐக்கான் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சு எக்ஸல் ஷீட் ஐக்கானாக வந்து இதில் வந்துருச்சு. இந்த ஐக்கானை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா
நம்ம என்ன வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தோமோ எக்ஸலில் அது அப்படியே இதில் ஷோ ஆகும். இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஆப்ஷன் வழியாக நம்ம வந்து ஈஸியாக நமக்கு தேவையான ஃபைல்ஸ், கிராஃபிக்ஸ், பிக்சர்ஸ் எது வேணாலும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் பட்டன் போய்ட்டு சேவ் கொடுத்துட்டு ஃபைல் நேம் கேட்கும். டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் ஃபைல் நேம் கொடுத்து சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இது சேவ் ஆகிடும். நான் அதுக்கான தியரி தான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். அதுக்கான ஸ்டெப்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான டைலாக் பாக்ஸ், அதோடய ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, க்ரியேட் நீங்கள் கொடுத்தோன்னே அந்த டைலாக் பாக்ஸோட பிக்சர், அதோட ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் வந்து தியரிட்டிக்கலாக கொடுத்துருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ எம்பெடட் எக்ஸிஸ்டிங் ஃபைல்னால் ஆல்ரெடி உள்ள ஃபைலை எப்படி நம்ம கொண்டு வருது. நான் வந்து ஆல்ரெடி எக்ஸல் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அந்த டைலாக் பாக்ஸ் தான் இது. ஸோ அதுக்கான தியரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், if you have any doubts, please ask your doubts in comment. Thank you so much.